இன்னைக்கு திருமியச்சூர் ஸ்ரீ லலிதாம்பிகை கோயில் இரண்டை பிரசாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வெல்கம் டு கூட்டு பொரியல் சேனல். பிரண்டை சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் மெயினா பிரண்டை, ஒரு கட்டு பிரண்டையை எடுத்து அதை அந்த கணுவெல்லாம் நீக்கிட்டு தோல் சீவி நாரெல்லாம் உரிச்சிட்டு அலசி ரெடியா இருக்கு. அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் கொஞ்சம் வச்சிருக்கோம். ஒரு 15 வரமிளகா வச்சிருக்கேன். வறுக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு சிறிய இஞ்சி, கொஞ்சம் புளி வச்சிருக்கோம். இதெல்லாம் வறுத்து அப்படியே தண்ணி சேர்க்காம அரைச்சுக்கணும். அடுத்து தாளிப்பதற்கு கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, பெருங்காயத்தூள் வச்சிருக்கோம். தேவையான அளவு உப்பு. இதுக்கு மெயினா யூஸ் பண்ண போறது நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்றோம் நம்ம. இப்போ முதல்ல எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் இந்த உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், அது கூட இந்த மிளகையும் போட்டுருவோம். இப்ப இந்த உளுத்தம்பருப்பு நல்லா செவந்துருச்சு, மிளகும் கொஞ்சம் லைட்டா வெடிச்சிருக்கு. அதோட நம்ம இந்த வரமிளகாயை போட்டு லைட்டா சூடு பண்ணி விட்டுறோம். மிளகாயும் நல்லா வதங்கிருச்சு. நம்ம அதை ஒரு ட்ரேல மாத்திடுறோம். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானோன்னு இந்த பிரண்டைய நம்ம போட்டுறோம். இதை நல்லா வதக்கிடுங்க. அது கூட ஒரு துண்டு இஞ்சி, இந்த புளி போட்டுறோம். பிரண்டை நல்லா வதங்கிருச்சு. இதை இப்ப நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் குறைன்னு அரைச்சிட வேண்டியதுதான். இப்போ இந்த பிரண்டை, இஞ்சி, புளி போட்டு வதக்குனது நல்லா ஆறிடுச்சு. மிளகா, உளுந்து எல்லாத்தையும் நம்ம ஜாரில் போட்டுடுறோம். இதை ஒரு சுத்திட்டு இது கூட நம்ம பிரண்டையை சேர்த்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிளகா, உளுந்து, மிளகு நல்லா குறைன்னு அரைச்சிட்டோம். இது கூட இப்ப நம்ம இந்த பிரண்டையும் போட்டு அரைச்சிடுறோம். பிரண்டை, புளி, இஞ்சி இது 3 தனியா வதக்கிருக்கும். அதையும் இதை போட்டு அரைச்சிட்டோம்னா ஒரு சின்ன தண்ணி எல்லாம் ஊற்ற வேண்டாம், ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். இப்ப நல்லா நைஸா இதை அரைச்சிட்டு வந்துட்டோம். நம்ம தண்ணி எல்லாம் ஊத்தல. இப்ப என்ன பண்ண போறோம்னா பேன் வச்சு தாளிச்சு அப்படியே இதை சாதத்தோட கொட்ட போறோம். இந்த பிரண்டை வதக்குன அதே பேன்லயே எடுத்துக்குவோம். ஏன்னா எண்ணெயும் இருக்கு, நம்ம அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்ப நல்லா எண்ணெய் ஊத்திக்கங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊத்துங்க. எண்ணெய் சூடானோன்னு கடுகு போட்டுடுறோம். கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, தேங்காய் ஆப்ஷனல் தான். இது போட்டா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க. இப்ப இந்த தேங்காய்க்கு அப்புறம் இந்த நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்க இந்த பிரண்டை பொடியை போட்டுடுறோம். இதுல நீங்க தண்ணி எல்லாம் ஊற்றி அரைக்க கூடாது. ஏற்கனவே எல்லாமே நம்ம வதக்கி இருந்ததுனால இதை போட்டுட்டு நல்லா அப்படியே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வேணாலும் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இதுக்கு மெயின். நல்லெண்ணெயை போட்டுட்டு நல்லா அப்படியே கிண்டி விட்டுடுங்க. ஃப்ளேம் சிம்மிலேயே இருக்கட்டும். இப்ப இந்த மசாலாவையும் கொட்டி நல்லா வதக்கிட்டோம். இதுக்கு தேவையான உப்பை போட்டுடுறோம். கொஞ்சம் அப்படியே இந்த பேன்லயே வச்சீங்கன்னா நல்லா உதிரியா பொடி மாதிரி ஆயிடும். ஏற்கனவே நான் சாதம் வடிச்சு ஆற வச்சு வச்சிருக்கேன். இதுல நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்திடுவோம். இந்த சாதத்துக்கு தேவையான உப்பையும் போட்டுருவோம். இப்ப இந்த பிரண்டை பொடிய அப்படியே அதுல போட்டுரும். போட்டு நல்லா கிண்டிடுங்க. இந்த பிரண்டைங்கிறது நம்ம யமதர்மராஜாவோட மூலிகை வஜ்ரவல்லின்னு சொல்லுவோம். அதுதான் இது. இது லலிதாம்பிகை கோயில்ல பிணி நீங்கி நலம் பெறத்துக்காக நம்பி இந்த அன்னத்தை தாமரை இலையில வச்சு சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணி நீண்ட ஆயுளும் சகல நோய்களும் தீர்றது அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட செஞ்சுட்டு இருக்காங்க. இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா எங்களுடைய கூட்டு பொரியல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க. நிறைய ஷேர் பண்ணுங்க.
அருமையான இரண்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும்.